வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தம் பிரியாணி எப்படி செய்கிறது மட்டும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்ம டாடா தமிழ் யூடியூப் சேனல். இது சந்தோஷ் மாஸ்டர் வந்து முதல்ல இந்த ஆனியன்லாம் பொடிச்சு நல்லா கட் பண்ணி வச்சு எண்ணெயில் விட்டு நல்லா வதக்கிறாரு. அப்புறம் தக்காளி நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி புதினா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதில் போட்டு நல்லா கிளறி விடுறாருங்க. அதெல்லாம் அது வந்து நல்லா கிளறி விடணும். தக்காளி வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் நல்லா அதை போட்டு கிளறி விட்டுறாரு. அப்புறம் சிக்கனை நல்லா இதுமாதிரி கழுவி சுத்தமாக வச்சுக்கணும். இந்த சிக்கனை எல்லாம் அதில் ஆட் பண்ண வேண்டியதான். பாத்திரத்தில் மசாலா கூட ஆட் பண்ண வேண்டியதான். இந்த நெருப்பு ரொம்ப அனல் வந்து கம்மியாக இருக்குன்னா கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கணும். நிறைய எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாம். அதில் போட்டு நல்லா ஊற வைக்கிறாரு. கறி வளர்க்குறதுல கறி வளர்ந்தா நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இதில் வந்து பிரியாணி மசாலா கரம் மசாலா ஆல்ரெடி ஆட் பண்ணிவிட்டு இதுமாதிரி கலர் வச்சுக்கிறாரு. மசாலா மட்டும் அப்படியே ஆட் பண்ணியிருக்காங்க. சால்ட் போதுமான அளவு போட்டுருக்காரு. தயிர் கொஞ்சம் ஒரு 2 கரண்டி தயிர் ஆட் பண்ணியிருக்காரு. போதுமான அளவுக்கு ஆட் பண்ணுறாங்க. நல்ல வாசனை, சூப்பராக இருக்குங்க. வாசனையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்க, அப்பா இதே சாப்பிடும் போல இருக்குது. நல்லா கிரேவியை நல்லா கிளறி விட்டுக்கணும். கறிலாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. சூடோ நல்லா அனல் அடிக்குது. அது இன்னும் எப்படிதான் செய்கிறப்பா வாசனை வேறு லெவலில் இருக்குது. பார்க்குறதுக்கு நல்ல வாசனையாக இருக்குது. நல்லா சிக்கன்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. பாருங்க, கிட்ட பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்குறது சூப்பராக இருக்குல்ல? இல்லை, வாசனை நல்லா ஃபுல்லாக அப்படியே தூங்குது. நல்லா எடுத்து சாப்பிடும் போல இருக்குது. ஓகே, நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் அரிசியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த லெமனை வந்து நல்லா புளிஞ்சு விட்டுக்கணும். கழுவின அரிசி அதேமாதிரி இதில் கொட்டிட்டு அதையும் நல்லா இவ்வளோ நல்லா கலர் சைட்லேயே நல்லா கலராக இருப்பாங்க. சிக்கன் வந்து உடஞ்சிடக்கூடாது. பார்த்து கரெக்டாக பழமாக பண்ணணும். அதுக்கப்புறம் தண்ணி போடுற அளவு வச்சுருக்காரு. மசாலா பத்தில் மட்டும் பண்ணி மசாலா போட்டுருக்காரு. அவ்வளோதான். இதில் சால்ட்டு போதும் அளவு போட்டு டேஸ்ட் பார்த்துக்கிட்டே தான். லெமன் அது ஒரு லெமன் போதும். நல்லா புளிஞ்சாச்சு. இப்போ இது கூட ஒரு கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்காங்க. சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். வேற லெவல். ரொம்பவும் கிளறக்கூடாது. அரிசி உடஞ்சிடும், சிக்கன் உடஞ்சிடும். இதுமாதிரி பிரியாணி வந்துடும். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பதத்துக்கு இது வரத்துக்கு மேலே ஜம்மு வைக்கிறாங்க. பாட்டா எதுவும் போட மாட்டாங்க. மேலே போட்டு அவ்வளோதான். மேலே 2 வாழை இலையை வந்து உள்ளே வச்சுட்டு இதுமாதிரி தம்மு போடுறாங்க. தம்மு போட்டால் தான் வேண்டி பார்த்தீங்கன்னா அதுமாதிரி பிரியாணி வரும். அப்புறம் நெருப்பு அள்ளி போட்டாங்க. மாஸ்டர் ஃபேஸ் காமிங்க. இதேமாதிரி ஒரு அரை மணி நேரம் ராஜு மாஸ்டர் எடுத்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்தா வேறு லெவலில் இருக்குங்க அந்த பிரியாணி. பாருங்கள், அந்த வாழை எல்லாம் நல்லா வதங்கி போயிருக்கு பாருங்க.
பாருங்க எடுத்தா அப்பா சூப்பராக இருக்குது பாருங்க. அங்கே பாருங்க சிக்கன் பிரியாணி ரெடி. ஸோ தம் பிரியாணி வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், எடுத்துகிட்டு போய் சாப்பிட வேண்டியதான். அதுக்கப்புறம்